ஃப்ரெண்ட்ஸ் வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கலைவாணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில், ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஒசூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலமும் 2-3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபையரில் இருந்ததாகவும் இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க, நல்ல குணமானவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும், முறைப்படி விவாகரத்து வாங்கினவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை படிப்பு குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகையும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ஃப்ளாட் எழுதி தரதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சிந்தியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இதில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்ட் மேரேஜ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. அதாவது காடு ஒரு 3 ஏக்கர் இருக்குதுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க, மாடுலாம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் தனியார் நிறுவனத்துக்கு சின்னதாக ஒரு ஷாப்புக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் சொந்தத்திலே தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் அப்பா அம்மா கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவர் திருமணமாகி அவங்க மாமியார் வீட்டிலேயே செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஆதரவு யாரும் இல்லைங்கிறதுனால இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல குணமானவராக ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுது. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோல் இலவச வரன்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.